கிளாசிக் கிச்சன் உங்க வீட்டை ட்ரீம் ஹவுஸா மாத்துங்க நீங்க நினைச்ச பட்ஜெட்ல. For contact 9176121212. பொன்வண்டு மேட்டிக் லிக்விட் அண்ட் டிட்டர்ஜென்ட் பவுடர். Let your confidence glow. This video sponsored by Vasant & Co. வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்பது மற்றொரு புதிய தலைப்பு. நான் பல முறை சொல்லியிருக்கேன், 12 ராசிகளில் எனக்கு மிகவும் பிடித்த ராசி என்பது மகர ராசி. உடனே பல பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் ஃபோனும் பண்ணி என்று கேட்குறாங்க, நீங்கள் மகர ராசியான? சத்தியமாக நான் மகர ராசி அல்ல. இருந்தாலும் மகர ராசி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசி 12 ராசிகளில். அதற்கு பல காரணங்கள் உண்டு. முதல் காரணம் என்பது, மகர ராசி என்பவர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நல்லா தெரியும், வைராக்கியம். உங்ககிட்ட இருக்கிற வைராக்கியம் எனக்கு மிகவும் பிடிக்கும். நீங்கள் வைராக்கியம் மிகுந்த மகர ராசி. எதையுமே விடுறதில்லை, எதையுமே உடனே போய் கண்ணா பின்னான்னு யாரையும் பேசுகிறதெல்லாம் இல்லை. மனசில் வச்சுக்கிறது, சைலண்ட்டாக ஒர்க் பண்ணுறது, மேல் சாதித்த உடனே அப்படி கம்முன்னு விட்டுறது, யார்கிட்டையும் பெருசாக அதை பற்றி ஒரு பந்தாவாக பண்ணுறதில்லை. இது மகர ராசியுடைய அடிப்படை மிகப்பெரிய ஒரு குணம். மகர ராசி நேயர்கள் அது மட்டும் இல்லை, முதல் பாதி லைஃப்பில் உங்களுக்கு நீங்கள் பட்ட கஷ்டம் அப்படிங்கிறது என்சைக்ளோபீடியாவில் எடுத்தீங்கன்னா அதில் கூட கஷ்டம் இருக்காது. நீங்கள் பட்ட கஷ்டம் அவ்வளவு கஷ்டம் நீங்கள் பட்டிருப்பீங்க. இரண்டாவது பாதி, குறிப்பாக திருமணத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய மகராசி என்பவர்கள் பல பேரை நம்ம பார்க்குறோம். அப்புறம் சில பேர் இந்த நோட்ஸில் கமெண்ட்ஸில் எழுதுகிறாங்க, தற்கூரியாக எழுதுகிறார்கள், நான் மன்னித்து விடுறேன். அதாவது மகராசி என்பவர்கள் தந்தை இறந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் மகராசி என்பவர்கள் நல்ல காலம்னு சொல்கிறீங்க, அது பொய், அந்த மாதிரி கிடையாதுன்னு. அது பொய்ன்னு யார் சொல்கிறீங்களோ அது விதி விலக்கு. விதி விலக்கு என்பது விதி ஆகாது. எக்ஸப்ஷன்ஸ் கேன் நெவர் பிகம் எக்ஸாம்பிள்ஸ். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பெரும்பாலான மகர ராசி அன்பர்கள் தன்னுடைய தந்தையின் மறைவிற்கு பிறகுதான் வாழ்க்கையில் பரிமளிக்கிறார்கள் என்பது ஆணித்தனமான உண்மை. எனக்கு எந்த பயமும் கிடையாது, எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள், கருத்தை நான் இருக்கிறத அப்படியே உண்மையை சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான். தவிர நீங்கள் நான் சொல்கிறது பொய்ங்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஜோதிட ஞானமும் இருந்ததுன்னா அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஆனால் 26, 28 வருட அனுபவத்தில் லட்சக்கணக்கான ஜாதகங்கள் பார்த்ததில் மகர ராசி அன்பர்கள் ஒரு ஆயிரக்கணக்கான மகர ராசி அன்பர்களை பார்த்துருப்பேன். அந்த மகர ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய தந்தையின் மறைவுக்கு பிறகு தான் அவருடைய வாழ்க்கையில் நல்ல நிலையை அவர்கள் எட்ட முடிகிறது. ஒன்று மறைவாகணும், இல்லைன்னா தந்தையை பிரிந்து வெளிநாடுகளில் வாழ வேண்டும் அப்படிங்கிறது இது காலபுருஷனுடைய விதி. இது நாம் எழுதுனதில்லை. இது யாரோ 1-2 இதை வச்சுட்டு இதை இது பொய்ன்னு சொல்லிட முடியாது. பெரும்பாலான ரேஷியோவை தான் எடுத்துக்க முடியும். 185% மகர ராசி என்பவர்களுக்கு நான் சொல்கிறது தான் நடக்கும். ஒன்று இதுக்கெல்லாம். அப்புறம் மகர ராசி என்பவர்களை ஏன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், தனிப்பட்ட முறையில் கடினமான உழைப்பாளிகள், விடாப்பிடியாக உழைக்கக்கூடியவங்க, எந்த வேலையும் ஒரு கர்வமாக எடுத்துக்க மாட்டாங்க. கீழே பெருக்கணுமா துடைக்கணுமா கீழே இறங்கி வேலை செய்வாங்க. அதனால் மகர ராசி என்பவர்கள் ரொம்ப பிடிக்கும். அதாவது எந்த ஒரு துணையும் இல்லாமல், யாருடைய சிபாரிசும் இல்லாமல், யாருடைய ஒரு உதவியும் இல்லாமல் அதிகப்படியாக வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் தன்னுடைய சுய முயற்சியால் மட்டும் மேன்மை அடையக்கூடியவர்கள் மகர ராசி என்பவர்களுக்கு முதலிடம் உண்டு. மற்ற ராசிகளும் வரும், ஆனால் மகர ராசி அதில் முதலிடம் உண்டு. இதனால தான் மகர ராசி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவோம். இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளில் அடுத்து வரக்கூடிய 6 மாதம் மற்றும் 1 வருஷத்தில் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியெல்லாம் வரப்போகுது. இதெல்லாம் எடுத்து இப்போ மகர ராசி அடுத்த கட்ட நகர்வுக்கு எப்படி நகரப்போகிறது, மகர ராசி நண்பர்கள் எதை எதிர்பார்க்கலாம், என்னத்தை அவங்க பார்க்கலான்ற போது, முக்கியமான ஒரு நிகழ்வான சனி பயிற்சியில் ஏற்கனவே அதை பற்றி பல தடவை பேசியிருக்கோம். இருந்தாலும் அதை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காரணம், பல மகர ராசி நண்பர்கள் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போதும் இன்னொரு பயம் தெரியல, இன்னும் அந்த ஒரு பதட்டம் முடியலை, இன்னும் ஒரு கலக்கம் அது மறையலை. இந்த விஷயங்களை தாண்டி நீங்கள் ஜெயிக்கணும், உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை வரணும். பல பேர் பல கமெண்ட்ஸில் மகர ராசி வீடியோ போடுங்க சார், மகர ராசி வீடியோ போடுங்க சார் அப்படின்னு கேட்கறதுனால மகர ராசிக்கு நம்ம ஸ்பெஷலாக வீடியோ போடுறோம். மகர ராசி அன்பர்கள் இப்போ வரக்கூடிய கிரக சூழ்நிலைகளில் சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து, உங்களோட ஜென்ம ராசியிலிருந்து விடுபட்டு அவர் கும்ப ராசிக்கு போகிறார். அப்படி போகும்போதே கடைசி 2.5 வருடம் உங்களுடைய 7.5 சனியில் ரொம்ப மோசமான கஷ்டமான இக்கட்டான காலகட்டங்கள்லாம் எது, நடுவில் உள்ள 2.5 வருஷம், முதல் 2.5 வருஷமும் கடைசி 2.5 வருஷமும் அல்ல. எல்லோருக்குமே அவங்களோட ஜென்ம ராசியில் சனி பகவான் உட்காரும்போது தான் கம்ப்ளீட் டெஸ்ட்ராய், அதாவது கம்ப்ளீட்டான ஒரு கொலாப்ஸ் நடக்கும். இந்த சனி பகவான் ராசிக்கு முன்னாடியோ பின்னாடியோ இருந்தாலும் அந்த அளவுக்கு இருக்காது. அப்போது சனி பகவான்
2.5 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய ராசியிலிருந்து விடுபட்டு கும்பராசிக்கு செலவிருக்கிறார். அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ரிலீஃப் இருக்கும், பெருமூச்சு விடக்கூடியது இருக்கும். உடனே நான் வந்து பொய்யாக வந்து நீங்கள் நல்லா ஆகிடும், உங்கள் வாழ்க்கையெல்லாம் மாறிடும், உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் எல்லாம் சூப்பர் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். இது வரைக்கும் நீங்கள் 10 அடி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இனிமேல் 2 அடி தான் வாங்குவீங்க, 8 அடி வாங்க மாட்டீங்க. அந்த 8 அடி வலிக்கக்கூடிய அடிகள் இருக்காது, கொஞ்சம் வலியை தாங்கக்கூடிய அடிகளாக இருக்கும். அவர் சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கே அதிபதி அவர், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ராசிக்குமே சனி பகவான் வந்து பனிஷ்மெண்ட்டை கொடுக்க தான் செய்வார். மனிதனை பக்குவப்படுத்த, மனிதனுக்கு அனுபவம் கொடுக்க. அவரை மனுஷங்களை வருத்தி அவருக்கு என்ன லாபம்? அவர் உங்களை வருத்துறது உங்களோட கர்மா, நீங்கள் செய்யக்கூடியது தான். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்களே முடிவு செய்ய முடியும், இதுதான் உண்மை. அப்போ நீங்கள் தான் உங்களோட வாழ்க்கையில் நல்ல தர்ம காரியங்களை செய்யணும், நல்ல காரியங்களை செய்யணும். உங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களை செய்யணும். ஏழை எளியவர்களுக்கு உங்களால் இயன்ற நல்ல உதவிகளை செய்யணும். திறந்த மனசோடு இருக்கணும். இப்படிலாம் இருக்கும்போது தான் சனி பகவான் உங்களுக்கு தன்னுடைய தாக்கத்தை கம்மி செஞ்சுக்குவார். இது மட்டும் இல்லை, மகர ராசி அன்பர்கள் வந்து எப்போவுமே வந்து நிறைய மருத்துவர்கள் நம்ம மகர ராசி அன்பர்களை பார்க்குறோம், நிறைய டாப் கிளாஸ் பியூரோக்ராட்ஸ் பார்க்குறோம், அரசியல் தலைவர்களை பார்க்குறோம். இவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா, மகர ராசி அன்பர்கள் இப்போ பெரிய ஒரு ரிலீஃப், முன்னேற்றம் பண்ண போகிறேன், நான் வந்து புதுசாக முயற்சி பண்ண போகிறேன், புதிதாக வியாபாரத்தை தொடங்க போகிறேன், புதுசாக வந்து கட்சியில் பதவியை வந்து ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு பண்ணாதீங்க. உடனே ரிலீஃப்னோடனே உடனே முன்னாடி போகிறேன்னு போகாதீங்க. போனீங்கன்னா இருக்கிறதும் போச்சு நொல்லக்கணான்ற மாதிரி ஆகிடும். அதனால் நான் ரொம்ப தெளிவாக டைரெக்டாக அப்படியே சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். இன்னும் 2 வருஷம் இருக்குது சனி பகவான் 7.5 சனி முடியறதுக்கு. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடியது பொறுமை, நிதானம். இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த பாதிப்பு இனி ஜனவரி மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக இருக்காது என்பது மிகப்பெரிய ஒரு பெருமூச்சு. இனி என்ன நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது? மெதுவாக உங்கள் வியாபாரம் சூடு பிடிக்கும். அதே மாதிரி மெதுவாக உங்களோட கல்வியில் வந்து உங்களுக்கு நாட்டம் அதிகமாகும், நல்ல ஒரு கவனம் வரும், நல்ல புரியும் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம். நீங்கள் நல்ல ஒரு மார்க் எடுக்கக்கூடிய வழி பாதையை வகுத்து கொடுக்கும். மெதுவாக உங்களோட காதலை கொண்டு போய் காதலி முன்னாடி வச்சிங்கன்னா அந்த பொண்ணு காதலிக்கிறேன்னு சொல்ல மாட்டா, காதலிக்கலைன்னு சொல்ல மாட்டா, ஆனால் உங்களை வேண்டான்னு வெறுக்க மாட்டான். அப்போ அந்த ஒரு இடைவெளியில் நீங்கள் ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட அன்பையும் உங்களோட காதலையும் உங்களுடைய காதலிக்கிட்ட தெரிவிக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய சண்டை, அடி தகராறு, டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவெடுத்த தம்பதியர்கள் மறுபடி சேர்வதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ இவ்வளவு நல்லது பண்ணும்போது இதை விட என்ன சார் வேணும்? இதை விட என்ன வேணும்? நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருந்த மகர ராசி அன்பர்களுக்கு அந்த நோய் நொடியிலேருந்து தீர்ந்து கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நல்லபடியாக நடக்கலாம், நல்லபடியாக பேசலாம், நல்லபடியாக சிரிக்கலாம், நல்லபடியாக ஓடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை கொண்டு வந்து விடும். மாத்திரை மருந்து அதுக்கு செலவு பண்ணக்கூடிய அளவினம் வந்து கம்மியாகும். அதை தவிர குழந்தை பெறாதவர்களுக்கு மகர ராசி அன்பர்கள் திருமணமாகி தம்பதியை குழந்தை இல்லாத நெடுநாளாக இருக்கவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம் என்பது கண்டிப்பாக அதிகரிக்கும். அதே மாதிரி விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு மிகுந்த முன்னேற்றங்கள் காணப்படும். விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு தன்னறியாத வந்து நேஷனல் டீமுக்கு செலக்ட் ஆகிறது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, இன்டர்நேஷ்னல் லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுறது, இந்த மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மகர ராசி அன்பர்கள். இப்போ இவ்வளவு சொன்னோம், நம்ம எந்தெந்த விஷயத்தில் நல்லது நடக்கும், எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். முக்கியமாக மகர ராசி அன்பர்கள் நிறைய வீடியோவில் சொல்லிட்டு வரோம். நீங்கள் செய்ய வேண்டியது சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரம், ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை தினமும் மினிமம் 108 முறை தியானம் செய்து வரும் பொழுது உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் என்பது ரொம்ப 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 கம்மியாகி நல்ல பலன்கள், வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகள் நிறைய நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் நிறைய வெற்றிகளை குவிக்க இது உதவியாக இருக்கும் என்பதை கூறி, அடுத்து வரும் காணொளியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். கிளாசிக் கிச்சன் உங்க வீட்டை ட்ரீம் ஹவுஸா மாத்துங்க நீங்க நினைச்ச பட்ஜெட்ல. For contact 9176121212. பொன்வண்டு மேட்டிக் லிக்விட் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். Let your confidence glow. This video sponsored by Vasant & Co.